உங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்குதா? இந்த கண்ணாடி இல்லை, முகம் பார்க்குற கண்ணாடி. அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நேராக போங்க, கண்ணாடி கிட்ட உட்காருங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ நேரம் வேணாலும் சிரிங்க, சந்தோஷமாக பேசுங்க, அது வாங்கிக்கும். அதே மாதிரி சோகமாக இருக்கீங்களா? உங்களுடைய கண்ணீரையும் அழுகையையும் சோகத்தையும் அதுக்கிட்ட சொல்லுங்கள், எவ்வளோ நேரம்னாலும் கேட்டுக்கும். எதுக்காக அங்கே போய் சொல்கிறேன்னா, அது வேறு யார்ட்டையும் சொல்லாது. நீங்கள் அழும்போது அது அழுகும், நீங்கள் சிரிக்கும் போது அது சிரிக்கும். அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். இந்த கண்ணாடி மட்டும் சிறந்த நண்பனாக இருக்க வரைக்குமே உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே சரியான பாதையில் போய்கிட்டே இருக்கும். என்னைக்கு உங்களுடைய நல்லது கெட்டதை உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட, அதாவது நீங்கள் நம்புகிற ஒருத்தட்ட சொல்லி துக்கப்பட்டு வரீங்களோ இல்லை சந்தோஷப்பட்டு வரீங்களோ, அது உங்களுக்கே திரும்பவும் வேறு மாதிரியான விஷயங்களை உருவாக்கும். இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ கண்ணாடி மட்டும் சிறந்த நண்பனாக இருந்தால் போதும். நம்மளுக்கு சிறந்த நண்பர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. எப்பயும் நம்மளுக்காக ஒரு சிலர் தோள் கொடுக்கறதுக்கு நிற்பாங்க. ஆனால் பலன் இருக்காது. ஏன்னா அவங்களுமே நம்ம நிலைமையில தான் இருக்காங்க. நான் சொல்கிறது நம்ம நிலைமைனா என்ன, எல்லாத்தையும் இழந்துட்டு தோத்துட்டு நிர்கதியாக நிற்கிறாங்கல்ல, அப்படி ஆட்கள் மட்டும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? ஸோ உங்களுடைய நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமோ துக்கமோ உங்களோட வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் சொல்லி நான் சொன்னேன், யாருமே கேட்கல. ஆனால் ஒரு நாள் கேட்குற இடத்துல அவங்க இருக்கும்போது நான் இருப்பேனா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது.